வரும் டிசம்பர் 25ஆம் தேதி திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்த ஜோடியினர் குவாம்சாங் நோக்கி சென்றபோது 200 அடி ஆழமுள்ள பள்ளத்தில் அவர்களது கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பரிதாபமாக இருவரும் உயிரிழந்தனர். இந்த ஜோடி லெபிர் தொடக்கப்பள்ளியின் ஆசிரியரான கிளந்தான் மெலோர் கம்போங் வினாண்டியைச் சேர்ந்த 52 வயது ஹசான் ஷஷாலி மற்றும் அதே பள்ளியில் கேண்டீன் ஊழியரான கிளந்தான் குவாமுசாங்கைச் சேர்ந்த 34 வயது சுசைமா சே அசீஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளது என்று உலு திரங்கானு மாவட்ட காவல்துறை தலைவர் ஷருடின் அப்துல் வஹாப் கூறினார். முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் உலு திரங்கானுவில் இருந்து குவாமுசாங் நோக்கி சென்றவர்கள் நிலச்சரிவு காரணமாக மூடப்பட்டிருந்த சாலையில் நுழைந்த போது வாகனம் சறுக்கி 60 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் விழுந்ததால் விபத்து நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. மோதலில் பாதிக்கப்பட்ட இருவரும் வாகனத்தில் இருந்து வெளியே தூக்கி வீசப்பட்டனர். மேலும் அவர்கள் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது என்று இன்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெர்சாத்து கிளை துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடினை கட்சியின் உள் மோதல்களை நிறுத்த அறிவிக்குமாறு வலியுறுத்தியுள்ளது. தற்போது ஒழுங்கு நடவடிக்கையை எதிர்கொள்ளும் உறுப்பினர்கள் உடனான தனது உறவு குறித்து ஹம்சா தெளிவுபடுத்த வேண்டும் என்றும், கடந்த சனிக்கிழமை நடந்த சபா மாநில தேர்தலில் கட்சியின் மோசமான செயல்திறன் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கொலத்திரங்கானு பெர்சாத்து கிளை வலியுறுத்தியுள்ளது. 33 வேட்பாளர்களை நிறுத்திய போதிலும் பெர்சாத்து ஒரு இடத்தை கூட வெல்லாததற்கு ஹம்சா பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அது கேட்டுக்கொண்டது. கட்சியின் கவனம் மக்களிடம் திரும்ப வேண்டும், உள் அரசியல் நாடகத்தில் அல்ல என்று அது வலியுறுத்தியது. பெர்சாத்து கட்சிக்கான ஆதரவை பலவீனப்படுத்த எதிரிகள் தற்போது இந்த பிரிவினையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று அது தெரிவித்துள்ளது. எந்த ஒரு கட்சியும் அதன் தலைமை ஒன்றை ஒன்று எதிர்த்து போராடி சந்தேகித்தால் பொது தேர்தலில் வெற்றி பெற முடியாது. பெர்சாத்து மீண்டும் வலுவாகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் ஒரே தலைவரின் கீழ் ஒன்றுபட்டதாகவும் இருப்பதை தாங்கள் காண விரும்புவதாக கட்சியின் உயர்மட்ட தலைவர்களையும் கிளை தலைவர்களையும் கொலத்திரங்கானு கிளை வலியுறுத்தியுள்ளது. நெகிரி செம்பிலானில் உள்ள புற்றுநோய் நோயாளிகள் அடுத்த ஆண்டு மாநில அரசால் அமைக்கப்பட்ட 1 மில்லியன் ரிங்கிட் நிதியான கேன்சர் கேரிலிருந்து 1000 ரிங்கிட் ஒருமுறை உதவித்தொகையை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெகிரி செம்பிலானில் பிறந்து புற்றுநோய் நோயாளியாக இருக்கும் எவரும் அடுத்த ஆண்டு முதல் ஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என்று 2026ஆம் ஆண்டுக்கான மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது மாநில சட்டமன்றத்தில் மந்திரி பசார் அமினுடின் ஹாரூன் இதனை தெரிவித்தார். வளர்ச்சி செலவினங்களுக்கான 150 மில்லியன் உட்பட மொத்தம் 640 மில்லியன் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய் நோயாளிகளுக்கான பண உதவி, மருந்து, உணவு மற்றும் பானங்கள் வாங்க அல்லது சிகிச்சை பெறும்போது போக்குவரத்து செலவுகளை ஈடுகட்ட பயன்படுத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க தகுதியுடைய மருத்துவரால் சான்றளிக்கப்பட்ட அனைத்து புற்றுநோய் நோயாளிகளுக்கும் இது பொருந்தும் என்று அமீனுடின் கூறினார். கோம்பா கம்போங் ஒராங் அஸ்லி 12வது மைலில் ஏற்பட்ட கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு வயதான பெண்மணியின் சமையலறை சுவர் இடிந்து விழுந்தது. சமையலறை தளம் இடிந்து விழுந்ததை உணர்ந்தவுடன் நிவாரண மையத்திற்கு செல்வதற்கு முன்பு அருகில் உள்ள வீட்டில் வசிக்கும் தன் மகனை அழைத்து சமையலறையில் உள்ள பொருட்களை வீட்டின் மையத்துக்கு நகர்த்த உதவுமாறு 71 வயதான முதியவர் தெரிவித்துள்ளார். நேற்று 12வது மைல் ஒராங்கஸ்லி பல்நோக்கு மண்டப நிவாரண மையத்தில் அவர் இதனை தெரிவித்தார். மலேசியா மற்றும் சிங்கப்பூர் தலைவர்களிடையே நெருக்கமான ஒத்துழைப்பு, ஆழமான கலந்துரையாடல்கள் மற்றும் முழு நம்பிக்கையுடன் தொடர்ச்சியான ஈடுபாடு ஆகியவை அவசியம் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மலேசியாவும் சிங்கப்பூரும் வெறு நட்பு நாடுகள் மட்டும் அல்ல என்று குறிப்பிட்ட அவர், கடந்த 6 தசாப்தங்களாக நிறுவப்பட்ட நெருக்கமான ராஜதந்திர உறவுகள் மூலம் குடும்பம் போல ஒன்றை ஒன்று சார்ந்து ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கும் நெருங்கிய அண்டை நாடுகள் என்று அவர் கூறினார். சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங்கும் தாமும் இணைந்து உருவாக்கிய ஒவ்வொரு சாதனையிலும் பெருமை கொள்வதாக அன்வார் தெரிவித்தார். இந்த உந்துதல் மலேசியா சிங்கப்பூர் உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் இரு நாட்டு மக்களின் நலனுக்காக மேலும் ஒத்துழைப்புக்கு வழிவகுக்கும் என்றும் நம்புவதாக அவர் தமது முகநூலில் பதிவிட்டுள்ளார். தமான் பிரிமா சௌஜானாவில் பந்தை எடுக்க முயன்ற போது 14 வயது சிறுவனும் அவனது 12 வயது சகோதரனும் கால்வாயில் விழுந்தனர்.
ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி செயல்பாட்டு இயக்குனர் அமாட் முக்லிஸ் முக்தார் கூறுகையில், தேடல் இப்போது சுங்கைலங்காட் சந்திப்பு வரை 4 கிலோமீட்டர் சுற்றளவை உள்ளடக்கியது என்று தெரிவித்தார். தேடல் குழு பல இடங்களில் தீவிர நடவடிக்கையை தொடர்வதாக அவர் கூறினார். காணாமல் போன 11 வயது சிறுவனின் தம்பி நேற்று மாலை 7:47 மணியளவில் கம்போங் சுங்கை காந்தானில் உள்ள சுங்கை மெர்பாவில் கண்டுபிடிக்கப்பட்டார். காஜாங் மருத்துவமனையில் அவர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.